தோசையை சாப்பிடுங்க, உடனே தூக்கம் வரும். தோசை மாவில் வெங்காயம், மஞ்சள் தூள், ஒரு சிறிதளவு இஞ்சி பொடி சேர்த்து மந்தமான அடுப்பில் தோசை சுட்டால் அதை சாப்பிட்டதும் நெஞ்சு வெறுமனே பசுமையாக இருக்கும். இதை தூக்க தோசை என்றே சொல்வார்கள். முடி அடர்த்தியாக வளரும். 2 வெற்றிலை, 5 சின்ன வெங்காயம் வைத்து அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தினமும் தலையில் தேய்த்து வர முடி உதிர்வது தடைபடும், கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும். செம்பருத்தி பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தடவி வரலாம். இது முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவும். உளுந்த வடை செய்யும் போது மாவோடு வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து சேர்த்து வடை செய்தால் எண்ணெய் அதிகம் குடிக்காது. ரசத்துக்கு தாளிக்கும் பொழுது சிறிது நெய்யில் கடுகுடன் 4-5 முழு மிளகையும் சேர்த்து தாளித்தால் ரசம் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். கழுத்தில் கருமை நீங்க பாலில் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து அதனுடன் 1 டீஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு கலந்து கழுத்தில் கருமையான பகுதிகளில் தேய்க்க ஓரிரு வாரங்களில் கருமை குறை. முடி உதிர்வு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் ஒரு எள்ளுருண்டையை சாப்பிட்டு வர முடி உதிர்வு குறை. உதடுகள் சிவப்பாக மாற இதை செய்யுங்கள் போதும். பீட்ரூட் சாறை தினமும் இரவில் உதடுகளில் தடவி படுக்கவும். காலை எழுந்ததும் கழுவி விடுங்கள். இது உதடுகளுக்கு இயற்கையான சிவப்பு நிறம் தரும். இனி மசால் வடைக்கு மாவு அரைக்கும் போது அதில் 1 மணி நேரம் ஊற வைத்த 4 ஸ்பூன் ஜவ்வரிசி, 4 டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த பாசி பருப்பு சேர்த்து மாவு அரைச்சுக்கோங்க. வடை மொறுமொறுப்பாக கடையில் சுட்ட வடை போலவே ருசியாக கிடைக்கும்.